உடல் ஆரோக்கியத்துக்காகவும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பானங்கள்ல ஒன்றாக இளநீர் இருக்கு. நெறைய பேர் உடல் ஆரோக்கியத்திற்காக எல்லா நாட்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, எல்லா காலகட்டங்கள்லயுமே பார்த்தீங்கன்னா, இளநீரை அடிக்கடி குடித்துட்டு வராங்க. இப்படி இளநீருக்கு எப்போதுமே முதல் இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இயற்கையான சுவையும், உடலுக்கு போதுமான மினரல் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பானமாக இளநீர் இருக்கு. இதனாலே பல நன்மைகள் இதில உள்ளடக்கி இருக்கு இந்த இளநீர். அதனால தான் நெறைய பேர் இந்த இளநீரை அடிக்கடி பருகிட்டும் வருவாங்க. இதனாலேயே இதனுடைய தேவை அதிகரித்துட்டு வருது நாளுக்கு நாள். அது மட்டும் இல்லாம விலையுமே அதிகரித்து விட்டது. தற்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறங்கள்ல சென்னை, பெங்களூரு இது போன்ற நகர்ப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 30 ரூ. 40க்கு விற்கப்படும் இந்த இளநீர் தற்பொழுது ரூ. 60லிருந்து ரூ. 80 வரைக்கும் விற்கப்படுது. அதேபோல மற்ற இடங்கள்ல கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரூ. 10 ரூ. 15க்கு ரூ. 20 அதிகபட்சமாக இருந்த இளநீர்லாம் தற்பொழுது ரூ. 30 கம்மியா இளநீரே கிடையாது. ரூ. 10 ரூ. 15க்கெல்லாம் இளநீரே கிடையாது. ரூ. 30க்கு குறைவு இல்லாம இளநீர் குடுக்க மாட்டாங்க. ரூ. 30 குடுத்தா தான் குடுப்பாங்க. இப்படி நாளுக்கு நாள் இளநீரோட விலையும் அதிகரித்து தற்பொழுது அதிக உச்சத்தில விட்டுட்டு வராங்க இளநீர. மழைக்காலங்கள் வந்தாலும் சரி, குளிர்காலம் வந்தாலும் சரி, இளநீரோட விலை குறைந்தபாடு இல்ல. இப்படி இருக்கும் நிலையில அதன் விலையை கருத்தில் கொண்டு வாங்காமல் தவிர்த்துட்டும் வராங்க. குடிக்காமலும் தவிர்த்துட்டு வராங்க. ஆனா, அதைவிட சுவையிலும், ஆரோக்கியத்திலும் சிறந்த பானம் ஒண்ணு இருக்கு. இந்த சிறந்த பானத்தை பல மருத்துவ வல்லுநர்களும் பரிந்துரைத்துட்டும் வராங்க. அது வேறு எதுவும் கிடையாது, மோர் தான். வெயில் காலம் வந்தா தான் மட்டுமே நம்ம மோர் பானத்துக்கு பக்கம் திரும்ப மோரை தேடுவோம். ஆனா, இந்த பானத்தை எப்போது வேண்டுமானாலும் குடிக்கலாம். எந்த காலகட்டத்தில வேண்டுமானாலும் மோரை நம்ம குடித்துட்டு வரலாம். இளநீரை விட சிறந்த பானம்னு நெறைய சித்த மருத்துவர்களும் கூறிட்டு வராங்க. இளநீரை விட சிறந்த பானமாக மோர் கருதப்படுது. ஏன்னா, பால் தயிராக்கப்பட்டு அதன் பிறகு அதை மோராக கடைவதனால அதில இருக்கிற நச்சுக்கள் எல்லாமே நீங்குது. அதில உள்ள லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் வகையாக நமக்கு இருக்கு. இது செரிமான மண்டலத்தை தூண்டுகிறது. செரிமான மண்டலத்தில இருக்கிற பாக்டீரியாக்களை நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாம நெறைய சித்த மருத்துவ நூல்கள்ல பார்த்தீங்கன்னா, மோர் பெருக்கி, நீர் சுருக்கி, நெய் உருக்கி உண்பவர் தம் பேர் சொல்லப் போகுமே பிணி என்று சித்த மருத்துவத்திலே நெறைய வாக்கியத்தில கூறியிருக்காங்க. அதனுடைய பொருள் என்னன்னா, நீரை நன்கு கொதிக்க வைத்து சுருக்கி குடிக்க வேண்டுமாம். அதேபோல மோரை நீரோட பெருக்கி குடிக்க வேண்டும். அதேபோல நெய்யை உருக்கி சாப்பிட வேண்டும். இது என்பது தான் இதனுடைய அர்த்தம். இந்த 3ஐயும் எவர் ஒருவர் சரியாக செய்கிறார்களோ அவர்களுக்கு பிணி என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்த மருத்துவங்களே. அந்த வகையில மோர் செரிமானத்தை எளிதாக்குது. வயிற்றில இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கிறது. உணவுடைய நுண்ணூட்ட சத்துக்களையும் உறிஞ்ச செய்கிறது. இதனால உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுக்கு கிடைக்க உதவுகிறது இந்த மோர். மோரோட உப்பு கலக்கப்படும்போது உடல்ல நம்மளுக்கு நீர் இழப்பு ஏற்படாம இருக்கும். மினரல் இழப்பும் ஏற்படாமல் தடுக்கும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதை விட சிறந்த டீடாக்ஸின் பானம் எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மலாம் இப்பொழுது டீடாக்ஸ் பானம்னு நிறையவே குடிச்சிட்டு வராங்க. என்னென்னவோ தயாரித்து கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வராங்க. அதெல்லாம் குடித்துட்டு வரலாம், தப்புன்னு சொல்லல. ஆனா, அதை விட சிறந்தது மோர்ன்னு சொல்றாங்க சித்த மருத்துவங்கள்ல. அது மட்டும் இல்லாம மோர் நம்ம குடித்து வரதுனால எடை கட்டுக்குள்ள இருக்கும். கொழுப்பை கரைக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுது இந்த மோர். மோர் நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடாக சருமம் பளபளப்போடு இருக்கும். உடலினுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாம நல்ல ஹார்மோன்களையும் அதிகரிக்கும். அதன் கூட மகிழ்ச்சி தரக்கூடிய ஹார்மோன்களையும் அதிகரிக்கிறதுனால நம்ம எப்போதுமே உற்சாகத்தோடு பாசிட்டிவான உணர்வோடு இருப்போம். இதனால இது நம்மை சுறுசுறுப்போடு வைத்திருக்கவும் உதவுது. இப்படி பல சிறப்பு வாய்ந்த இந்த மோரை நம்ம தினசரி பருகி ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு வருவோம். அது மட்டும் இல்லாம இது பல்வேறு நோய்களிலிருந்து நம்மை காக்கவும் உதவுது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆர்என் மீடியா தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.